இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடிக்கடி அரசியல் மேடைகளில் எதையாவது பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தியின் வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் தற்போது ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள அசாம் மாநில தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் தற்போதைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா சிறைக்கு அனுப்பப்படுவார் என்று பேசினார். அட்லீஸ்ட் அதோடு ராகுல் காந்தி நிறுத்தியிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடியே நினைத்தாலும் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை காப்பாற்ற முடியாது என்று பேசியது பாஜக தொண்டர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. நேருவின் காலம் முதலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் மற்ற கட்சித் தலைவர்கள் மீது ஒடுக்குமுறையை ஏவியுள்ளது. ராகுல் காந்தியின் பேச்சும் காங்கிரசின் ஒடுக்குமுறை வரலாற்றை பிரதிபலிப்பதாகவே உள்ளது என்று சமூக வலைதளங்களில் பாஜக தொண்டர்கள், ஆதரவாளர்கள் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திரதீப் பத்ரா என்பவர் எக்ஸ் தளத்தில் கிராக்கிடம் எந்தெந்த வழக்குகளில் ராகுல் காந்தி ஜாமீனில் உள்ளார் என்று கேட்டிருந்தார். இதற்கு குரோக் கொடுத்த பதில் பெரும் வைரலாகி வருகிறது. நேஷனல் ஹெரால்டு ஊழல் வழக்கு, RSS குறித்து அவதூறு கருத்து பேசியதற்காக பிவந்தி நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு, அதே குற்றச்சாட்டு தொடர்பாக கவுஹாத்தி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு, கௌரி லங்கேஷ் கொலை வழக்கு குறித்து அவதூறு பரப்பிய வழக்கு, அகமதாபாத் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் மீது அவதூறு பரப்பியதற்காக அகமதாபாத் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு, மோடி என்ற சர்நேம் குறித்து அவதூறு பேசியதற்காக ராகுல் காந்தி மீது பாட்னா நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு, அதே விவகாரத்தில் சூரத் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது அவதூறு பரப்பியதாக சுல்தானிப்பூர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு, சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதற்காக பூனே நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு, பாரத் ஜோடோ யாத்திரையின் போது இந்திய ராணுவம் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு என இத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குரூப் தெரிவித்தது. இத்தனை வழக்குகளில் பெயில் பெற்றுத்தான் ராகுல் காந்தி வெளியே நடமாடிக் கொண்டிருக்கிறார். அப்போதும் திருந்தாமல் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை சிறையில் அடைப்போம் என்று சர்வாதிகாரியைப் போல தொடர்ந்து பேசி வருகிறார் ராகுல் காந்தி. தற்போது இந்த பேச்சுக்காக பாஜக வழக்கு தொடுத்தால் அதிலும் பெயில் வாங்க வேண்டிய நிலைக்கு ராகுல் காந்தி தள்ளப்படுவார் என்று கிண்டல் அடிக்கின்றனர் சமூக வலைதளவாசிகள். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.